Dear students, Kalabharati Academy wishes a good day to you. In the video, நம்ம preparation of alcohols பார்ப்போம். That is from alkyl halide. ஒரு alkyl halide எடுத்துட்டு அதை sodium hydroxide solution போட்டு ஹீட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா alcohol கிடைக்கும். ஓகே, இது என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன்? இங்கே ஒரு ஹேலைட் அயானுக்கு பதிலாக ஒரு ஹைட்ராக்சைடு அயான் சப்ஸ்டியூட் ஆகுது. தட் இஸ் OH மைனஸ் அயான் தான் இங்கே ரியாக்டன்ட். ஓகே, அங்கே அது எக்ஸ் மைனஸ் வெளியே போயிடுச்சு, OH மைனஸ் அந்த இடத்துல சப்ஸ்டியூட் ஆகுது. ஸோ திஸ் ரியாக்ஷன் இஸ் கால்டு சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஓகே, இப்போ இந்த ஆல்கைல் ஹேலைடில் அது ப்ரைமரியாக இருந்தாலும் சரி, செகண்டரியாக இருந்தாலும் சரி, டெர்ஷியரியாக இருந்தாலும் சரி, அதோட கரஸ்பாண்டிங் ஆல்கஹால்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பெஸ்ட் மெத்தட் ஃபார் ப்ரிப்பேரிங் ஆல்கஹால்ஸ், தட் இஸ் ப்ரைமரி, செகண்டரி ஆர் டெர்ஷியரி, எனி ஆல்கஹால் கேன் பி ப்ரிப்பேர்டு ஃப்ரம் ஆல்கைல் ஹேலைட்ஸ். அதை நம்ம கரஸ்பாண்டிங் ஆல்கைல் ஹேலைட்ஸ் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் சொல்லிட்டோம். சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனில் அது என்ன டைப் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் பார்ப்போம். ஓகே, இப்போ இதுதான் சப்ஸ்ட்ரேட். எதில் ரியாக்ஷன் நடக்க போகுதோ அதுக்கு பேர் சப்ஸ்ட்ரேட். எது அட்டாக் பண்ணுதோ அது ரியாக்டன்ட் ஆர் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அட்டாக்கிங் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அட்டாக்கிங் ரியேஜென்ட் இங்கே என்ன அப்படின்னா பாருங்கள், என்ன சார்ஜோடு இருக்குது? நெகட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, தட் இஸ் எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷீஸ். எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷீஸாக இருந்து இது எங்கே போய் அட்டாக் பண்ண போகுதுன்னு பாருங்கள். இந்த புரோமைட் Br மைனஸாக வெளியே போகுது, புரோமைடு அயானாக வெளியேறிடும். அப்போ அந்த கார்பன் என்ன சார்ஜாக மாறிடும்? பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இந்த OH மைனஸ் எங்கே போய் அட்டாக் பண்ண போகுது? இட் அட்டாக்ஸ் தி பாசிட்டிவ் சென்டர். ஸோ எ நியூக்ளியோஃபைல் இஸ் அ ஸ்பீஷீஸ் விச் நியூக்ளியோஃபைல் பேர்லேயே பாருங்கள், நியூக்ளியோஃபைல். It is nucleus loving. Okay, nucleus loving. Philic அப்படின்னு சொன்னால் loving அர்த்தம். nucleus loving. nucleus positive charge. So positive charge loving or positive center loving is called as a nucleophile. அப்போ இது என்ன சப்ஸ்டிடியூஷன் ஆகுதுன்னு பாருங்க. ஒரு Br மைனஸ் வெளியே போய் ஒரு OH மைனஸ் சப்ஸ்டியூட் ஆகுது. ஸோ இட் இஸ் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஜென்ரலி SN அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ ப்ரைமரி ஆல்கஹால்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஒரு ப்ரைமரி ஆல்கைல் ஹேலைட் எடுக்கணும். இந்த ப்ரைமரி ஆல்கைல் ஹேலைட் எடுத்தோம்னா அது என்ன நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்? அகெயின் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா ப்ரைமரி ஆல்கைல் ஹேலைட்ஸ் வந்து என்ன மெக்கானிசம் தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொன்னால் இட் ஃபாலோஸ் SN2 மெக்கானிசம். தட் இஸ் பை மாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் மெக்கானிசம். ஓகே, இது எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் இதுதான் சப்ஸ்ட்ரேட். இதில் ரியாக்ஷன் நடக்குதோ அதுக்கு பேர் சப்ஸ்ட்ரேட். இது அட்டாக் பண்ண போகுது. ஸோ திஸ் இஸ் தி அட்டாக்கிங் ரியேஜென்ட் ஆர் இட் வி கேன் சிம்பிளி சே இட் அஸ் அ ரியேஜென்ட். ஓகே, சப்ஸ்ட்ரேட் ரியேஜென்ட். இங்கே ரியாக்ஷன் SN2 மெக்கானிசம் படி ரியாக்ஷன் நடந்ததுன்னா ரியாக்ஷன் வில் டேக் பிளேஸ் இன் அ சிங்கிள் ஸ்டெப். அப்போ அதாவது இந்த சப்ஸ்ட்ரேட்டும் ரியேஜென்ட்டும் ஒரே ஸ்டெப்பில் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆயிரும். பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இங்கே ரியாக்ஷன் ஆக்சுவலாக இந்த Br வெளியே போகணும். இந்த Br தன்னோட எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு வெளியே போகும். தன்னோட எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு Br மைனஸ் அயானா வெளியேற போகுது. ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் தி லீவிங் குரூப். அதே நேரம் திஸ் இஸ் தி என்டரிங் குரூப். திஸ் நியூக்ளியோஃபைல் இஸ் தி என்டரிங் குரூப். இந்த OH மைனஸ் என்ன செய்யும்? இந்த கார்பனை வந்து அட்டாக் பண்ணும். பிகாஸ் இட் பிகம்ஸ் அ பாசிட்டிவ் சென்டர். அப்போ இந்த ரெண்டு ஸ்டெப்பும், அதாவது இந்த Br மைனஸ் வெளியேறதும் இந்த OH மைனஸ் அயான் உள்ளே வந்து அட்டாக் பண்ணுறதும் சைமுல்டேனஸாக நடக்கும். தட் இஸ் இட் டேக்ஸ் பிளேஸ் இன் அ சிங்கிள் ஸ்டெப். அந்த சிங்கிள் ஸ்டெப்பில் எப்படி ரியாக்ஷன் நடக்குங்கிறது தான் இந்த ஸ்டேட்டில் இருக்குது. பாருங்கள், தட் இஸ் திஸ் இஸ் த அல்கைல் ஹேலைட். அல்கைல் ஹேலைடோட கார்பனோட 3 ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்கு இருக்கா. இந்த குரூப் Br திஸ் இஸ் த லீவிங் குரூப் அண்ட் திஸ் இஸ் தி அட்டாக்கிங் குரூப். ஓகே, இது ரெண்டுமே எப்படி பைண்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். பார்ஷியலாக பைண்ட் ஆகிருக்கு. தே ஆர் நாட் ட்ரூ கோவலன்ட் பாண்ட்ஸ், பார்ஷியலி பைண்டட். ஓகே, partially bonded. that is, அதாவது Br கம்ப்ளீட்டாக இன்னும் ரிமூவ் ஆகலை, அதே OH இன்னும் கம்ப்ளீட்டாக உள்ளே வரலை, என்ட்ராகலை. ஸோ திஸ் ஸ்டேட் இஸ் கால்ட் அஸ் தி ட்ரான்சிஷன் ஸ்டேட். ஓகே, இந்த ட்ரான்சிஷன் ஸ்டேட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த மாலிகூல்ஸ், அதாவது இந்த சப்ஸ்ட்ரேட்டும் ரியேஜென்ட்டும் ரியாக்டன்ஸ், ஜென்ரலாக ரியாக்டன்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த ரியாக்டன்ஸ் தே வில் பி இன் தி ஹையர் எனர்ஜி ஸ்டேட். அந்த ஸ்டேட்டை தான் ட்ரான்சிஷன் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். இப்போ இதில் இருந்து இமீடியட்டாக என்ன செய்யும்? ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போயிட்டு இமீடியட்டாக அது என்னவாயிரும்? இப்போ இந்த Br மைனஸ் கம்ப்ளீட்டாக வெளியே போயிடுச்சு. இந்த பாண்டு டிட்டாச் ஆயிடுச்சு. இந்த பாண்டு கம்ப்ளீட்டாக அட்டாச் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்துங்க? primary alcohol.
Okay, so this is the mechanism. This reaction takes place in a single step, but ஒரே ஸ்டெப்பில் ரியாக்ஷன் நடக்கிறனால ரியாக்டன்ஸ் அதாவது ரெண்டுமே இருக்குது ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. அதாவது ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போகிற அந்த டிரான்சிஷன் ஸ்டேட்டில் அடுத்து அது என்ன ஸ்டெப்பாக இருக்குதுன்னு பாருங்கள், ஸ்லோ ஸ்டெப். ஏன் ஸ்லோ ஸ்டெப்பாக இருக்குதுன்னு காமிக்கிறேன். Okay, அப்போ அந்த rate of the reaction depends on the concentration of the substrate as well as the reagent. Okay, அப்போ இந்த ரெண்டையும் அட்டாக்கிங் reagent இதோட கான்சன்ட்ரேஷன் ரெண்டோட கான்சன்ட்ரேஷனே டிபெண்ட் பண்ணுது. பாருங்கள் இந்த டிரான்சிஷன் ஸ்டேட்டில் ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பாருங்கள் this is the substrate, this is the attacking agent, ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கனால தான் இந்த ரியாக்ஷன் என்ன கைனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா this is second order kinetics and the reaction follows என்ன மெக்கானிசம் சொல்கிறோம், பயோமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுன்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து எந்த ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போதும் ஒரு ரியாக்டன்ட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, ரியாக்டன்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட் வழியாக பாஸ் ஆகி தான் என்ன கொடுக்கும் அப்படின்னா ப்ராடக்ட்ஸை கொடுக்கும். ஓகே, இந்த பாருங்கள் ஒரு இதுக்கு பேர் எனர்ஜி ப்ரொஃபைல் டயக்ராம். ஓகே, let me take a reading. This is the energy profile diagram. இந்த எனர்ஜி ப்ரொஃபைல் டயக்ராம் பாருங்கள், அதாவது இதுதான் ரியாக்டன்ஸ். இங்கே இருக்கா ரியாக்டன்ஸ் இருக்குது, தட் இஸ் OH மைனஸ் CH3Br இருக்குது. அது லோ எனர்ஜி இந்த எனர்ஜி, இது ரியாக்ஷன் ப்ராக்ரஸ் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல இது ரெண்டும் ஒரு பர்டிகுலர் எனர்ஜி, அதாவது அதுக்கு தேவையான ஆக்டிவேஷன் எனர்ஜி கிடைச்ச உடனே எந்த ஸ்டேட்டுக்கு போகுதுன்னு பாருங்கள், ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. திஸ் ஸ்டேட் இஸ் கால்ட் அஸ் தி டிரான்சிஷன் ஸ்டேட். ஸோ ஒரு ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போகுது. அதுக்கப்புறம் தான் என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னு பாருங்கள், இட் ஃபார்ம்ஸ் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்த டயக்ராமுக்கு பெரிய எனர்ஜி ப்ரொஃபைல் டயக்ராம். எல்லா ரியாக்ஷனுக்குமே என்ன இருக்கும், இந்த மாதிரி ஒரு ரியாக்டன்ட் எடுத்தோம்னா அந்த ரியாக்டன்ட் ஒரு பர்டிகுலர் ஆக்டிவேஷன் எனர்ஜி அட்டைன் பண்ணி அது எங்கே போகும், ஆக்டிவேஷன் எனர்ஜி அதுக்கு கிடைச்சாதான் அது எங்கே போக முடியாதால டிரான்சிஷன் ஸ்டேட் போக முடியும். அப்போ இந்த ஹம்ப் இப்படி ஏறி தான் கீழே என்ன செய்யும், ப்ராடக்ட்ஸை நோக்கி கீழே இறங்கும். அதான் இந்த ஃபாஸ்ட்னு போடுறோம். அந்த இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, திஸ் போர்ஷன் இந்த இடத்துல ஃபாஸ்ட்னு போட்டிருக்கோம் இல்லையா, அது இப்படி இந்த இருக்குது. இது அதாவது இந்த பாண்ட் ஃபார்ம் பண்ணுறதும் இந்த பாண்ட் டிட்டாச் ஆகிருக்கதும் நடந்து என்ன ஆயிரும், நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடச்சிருச்சு. இப்போ இந்த இப்படி ஹம்ப் ஏறதில் எனர்ஜி வந்து ஹை ஆக 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 ரியாக்ஷனோட ரேட் என்ன ஆகிக்கிட்டே போகும், ஸ்லோவாயிரும். ஓகே, அப்போ இந்த ஏறுற இடம் எப்பயுமே எப்படி தான் இருக்குன்னு சொல்லுங்கள், அதை வச்சு தான் ரேட் ஆஃப் த ரியாக்ஷனாக பேசுவோம். அப்போ இந்த ஏறுற இடம் மலை மேலே ஏறுறோம்னா எப்படி இருக்கும், மெதுவாக தான் ஏறுவோம் இல்லையா. ஸோ தட் வில் பி த ஸ்லோ. ஓகே, அப்போ எல்லா ரியாக்ஷன்லையுமே ஒரு சிங்கிள் ஸ்டெப்பாக இருந்ததுன்னா அந்த ஸ்டெப் தான் ஸ்லோ ஸ்டெப்பாக இருக்கும். மல்டிபிள் ஸ்டெப்ஸாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் வித்தியாசப்பட்டு இருக்கும். ஒவ்வொரு ஹம்ப் வந்திருக்கும், ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட்டை அட்டைன் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப் வந்திருக்கும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஹம்ப் வந்திருக்கும். இருக்கிறதுல எந்த டிரான்சிஷன் ஸ்டேட் ஹை எனர்ஜி போயிருக்கும், அதாவது ஹை எனர்ஜியில் தான் அந்த டிரான்சிஷன் ஸ்டேட் அட்டைன் பண்ணியிருக்க முடியுது அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து இருக்கிறதுலே ஸ்லோ ஸ்டெப்பாக இருக்கும். அதை தான் நம்ம என்ன ஸ்டெப்புன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது SN2 மெக்கானிசத்தை ப்ரைமரி அல்கைல் ஹேலைட்ஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்ணோம், செகண்டரியும் டெர்ஷரியும் ஃபாலோ பண்ணாதுங்கிறதுக்கு ரீசன் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாடல்ஸ் வந்து பால் அண்ட் ஸ்டிக் மாடல். இது வந்து ஒரு மெத்தில் ஹேலைடு. ஓகே, மெத்தில் ஹேலைட். ஓகே, எனி ஹேலைட் எக்ஸ், யூ கேன் புட் இட் அஸ் எக்ஸ். இது வந்து எத்தில் ஹேலைடு CH3 CH2I. ஓகே, anything bromine வச்சுக்கோங்க. ஓகே, alkyl halide. இங்கே பாருங்கள், this is carbon atom, this is one hydrogen, this is one hydrogen, this is one hydrogen, and this is an halogen. Okay, here this is carbon and these two are hydrogen atoms and this is a methyl group. Okay, methyl group. So this is ethyl halide. இப்போ இது ரெண்டுமே primary halides. Okay, இந்த ரெண்டு primary halides-மே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த குரூப் லீவ் பண்ணணும், திஸ் இஸ் த லீவிங் குரூப், இன்னொரு குரூப் என்ட்ராக போகுது, இட் வில் கம் ஃப்ரம் தி ஆப்போசிட் சைட் OH மைனஸ். அப்போ இந்த போர்ஷன் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த இடம் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்குது. ஸோ தட் திஸ் கார்பன் இஸ் ஈஸிலி அட்டாக்டு பை த அட்டாக்கிங் ஏஜென்ட். இங்கேயும் அதே மாதிரி தான் பாருங்கள், திஸ் இஸ் த லீவிங் குரூப், ஹேலைட் இஸ் த லீவிங் குரூப். ஸோ OH மைனஸ் இந்த பக்கம் இருந்து அட்டாக் பண்ணணும், ஆப்போசிட் சைட்லேருந்து அட்டாக் பண்ணணும் OH மைனஸ் அயான். ஸோ there is space, it is less crowded, easier transition state attain பண்ணிரும். So that the reaction follows SN2 mechanism. Okay, now coming to a secondary
halide, secondary alkyl halide. Secondary alkyl halide பாருங்க இங்க இது ஒரு கார்பன். Here it is methyl group. Here is one methyl group. Here is one methyl group. Here is only one hydrogen atom and this is a halogen. Okay? அப்போ இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நம்ம குரூப் ஆப்போசிட் சைடில் இருந்து என்டர் ஆகணும், அட்டாக்கிங் குரூப். இப்போ இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்க. இட் இஸ் மோர் க்ரௌடட் ஆகிறனால டிரான்சிஷன் ஸ்டேட் ஈஸியாக அட்டைன் பண்ண முடியாது. இட் நீட்ஸ் மோர் ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆர் த டிரான்சிஷன் ஸ்டேட் வில் பி இன் அ வெரி ஹை எனர்ஜி ஸ்டேட். அப்போ எந்த மெக்கானிசம் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னா SN2 மெக்கானிசம் ஃபாலோ பண்ண முடியாது. த சேம் கேசஸ் வித் டெர்ஷியரி ஆல்கைல் ஹாலைட் ஆல்சோ. பாருங்கள் எத்தனை கார்பன் இருக்குன்னு சுற்றி 3 மெத்தில் குரூப் இருக்கா. அப்போ இன்னும் க்ரௌடடாக மாறுது. அப்போ என்ன நடக்க முடியாது, ஒரு SN2 மெக்கானிசம் படி இந்த ரியாக்ஷன் நடக்க முடியாது. ஓகே, ஐ திங்க் இட் வில் பி கிளியர் ஃபார் யூ. நம்ம SN1 ரியாக்ஷனை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.